நீங்கள் ஒரு ரசிகர்களை பார்த்து விஜய் சாரை நீங்கள் வந்து கம்மியாக எடை போடுறீங்க. 10,000 கோடி டர்ன் அவுட் பண்ணுற ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. அவர் ஒரு நாள் திடீர்னு என்னோட வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டாரு. சார் நீங்கள் என்ன சார் விஜய் சார் வந்து 26 இல்லை 31 ஆகும், 39 தான் வருவார்னு சொல்லி அவர் சொல்லாதீங்க சார், 26ல் வருவார் சார், அவர் வரணும் சார் அப்படின்னு பார்த்தா அவர் 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறவர் விஜய் சாரோட ஃபேனு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. பேங்க்கோட சேர்மன், டீடெயில் வேண்டாம், ஒரு பேங்க்கோட சேர்மன் அவர் சொல்கிறார் மாற்றம் வரணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா விஜய் ஃபேன். அப்போ தான் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். அதுலேருந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக 26ல் திரு விஜய் அவர்கள் எதையோ ஒன்று பண்ண போகிறாரு இன்னும் பேச ஆரம்பிச்சது காரணம். ஏன்னா இவ்வளோ பெரிய செல்வாக்கை கையில் எடுத்துட்டாருங்கும்போது திரு விஜயோட பவரை நீ யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ விஜயோட ஃபேனை நீங்கள் வந்து இப்படி வந்து காயப்படுத்துறதுல சேட்டை முருகன் தயவு செய்து பொது வெளியில் மன்னிப்புக்காரு. விஜய் ரசிகர்கள் எல்லாம் உன் தம்பி இல்லையா? உங்கள் கூட்டத்தில் இருக்கான நாம் தமிழரில் அதில் இருக்கிற தம்பிங்களாம் அதில் இருக்க மாட்டாங்களா? இன்னும் சொன்ன போனால் நாம் தமிழரில் 70% எங்கள் பசங்க. உங்களுக்கு வைத்தறிச்சலே அதுதான். ஐயோ கொத்தா அழுட்டு போயிட்டானே, பூங்கொத்து மாதிரி அள்ளிட்டு போயிட்டானே நம்ம பசங்கள்ன்றது தான் உங்கள் பயம். அதில் தான் உளறீங்க.